பொதுவாக எம் மனசு தங்க அந்த படத்துல ஒரு ஓரத்துல 2 பேர் கரகாடிட்டு வருவாங்க. பெரிலாவா மாறி டிவிக்கில சேர்ந்துருவான். அவங்கதான் எங்க போனாங்கன்னே தெரியல. உங்களுக்கு புரியுதா? அப்ப என் மேல போடப்பட்ட வழக்குலாம் நான் எந்த ஊர்ல போய் ஒழிகிறது சொல்லுங்க. பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி. திமுகவை எதிர்த்தால் நீ RSS பிஜேபி கைக்கூலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும் திமுக கைக்கூலி. இப்ப நாம் என்ன எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே, உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன், கூலி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் இதையெல்லாம் பேசுவான். நீ எதை சொல்லு கூலி? உன்னை சிறுமைப்படுத்துவான். நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள். யாரு? கூலி திராவிடர். இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம். அட்ரா, எதை பத்தியும் கவலைப்படாது. எவன் உன்னைய பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தான் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான். இந்த அற்ப பதர்கள்லாம் நமக்கு கால் பூசியோ போயாங்க. எனக்கு 100 டேரக்டர் இருக்கான். சீமான் அப்படி பேசிருக்கான். சீமானுக்கு எதுக்கு திமுக தானே? எதுக்கு இதை பேசுறாப்ல? சீமானுக்கு சிவப்பு சட்டை போட்டுக்கப்படாது. சீமான் கருப்பு கலர்ல இது பேண்ட் போட்டுக்கப்பல. அங்க வேட்காங்க இவன் டேய் போடான்ட்டு. நமக்கு என்ன பெருமை? ஏதோ பேசி பொழைச்சிட்டு போறான் பாவம். நம்மளை பேசினா தான் அவனுக்கு 10 காசு பிச்சை போடுறான் 4 பேர். அதுல இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமில? என்னைய பத்தி பேசுறத அவனுக்கு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனா பாக்குற ஆள் யாரு? ஏன்னுதான். சும்மா விட மாட்டேன் சீமானை. இப்படி ஒரு தலைக்க போட்டுறான். என்னடா சீமானை யார் அந்த நாயி? நீ யாரு? அண்ணனை இதை விட மாட்டேங்கிறான்னு போய் தட்டி 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 பார்த்தோன்னே அவனுக்கு 3 லட்சம் போயிடுது. அந்த நாய் காலையில ஒரு கட்டிங்க போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, சீமானை உன்னை தெரியாவா? நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய்? அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய்? அந்த ஈடுபடுத்துவான். மறுபடியும் போத தெரிஞ்சவன ஒரு பாட்டு வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான். இவன் எங்க அளவுக்கு உட்கார்ந்து இடத்துல காசு போட்டுருக்கான். போடா 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 போட உட்கார. என்னைய பேச வேண்டிய தேவை, என்னை எதிர்க்க வேண்டிய தேவை, உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு. அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா? உன் கடமை என்ன? உன்னை எதிர்ப்பவன், ஏற்பவன், ஆதரிப்பவன், அறிவிருப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு. இப்ப ஏன் நீ விஜய் யார் இருக்கிறார்? அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்ல போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு. அவர் என்ன சொல்ல வராது தெரியுமா? நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவு தாங்க, அவ்வளவு தாங்க. ஒரு தனி இன்னொருல போறது, ஒரு 3 கோடிக்கு இருக்குல்ல வேலை ஏறுறது. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில, அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாங்களா, கூட்டமா நின்று வெளியில். இவ்வளவுதான். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியும். சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரிய. அதே மாதிரி எல்லாருக்கும் தம்பி விஜய் 2008, 9, 10 இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கடைசி லாஸ்ட் விசில் தான் பாருங்க. நீங்க வேணா எழுதி வைக்க கூட இருந்தார்களே, ஒருவேளை இருக்க மாட்டா உங்க அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு. நீங்க வேணா பாருங்களேன். ஏன் எச்சி இலைச்சி நிப்பான், என்ன செய்யுதுன்னு அந்த இடத்துல ஓடுவான். ஒரே ஒரு மகன், பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான். அந்த இடத்துல நிப்பான். ஒன்னும் முடியாது. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிருப்பேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ போயிட்டே இருக்கணும். 2 கோட்பாடு தான் உனக்கு. எல்லாம் பெரியார் இங்கே பெரியார் தான் படிக்க வச்சார் இங்கே இல்ல, என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார் என்னோடவா. சரிதானங்கய்யா? சரிதானே? மும்மொழி கொள்கை எவனோடு போ, இருமொழி கொள்கை அவனோடு போ.
மொழிக் கொள்கை ஒரே மொழி தமிழ், என்னோட வா. திராவிடம் அங்கே நின்று தமிழர் என்று இங்க வா. நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவனும் எனக்கு ஓட்டு போட்டுறாத, உன் ஓட்டு எனக்கு இல்லை இல்லை. நாங்கள் தமிழர்கள், பிறப்பிலிருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன். நான் தமிழ் பேரினத்தின் மகன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியத்தின் மகன். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளை நாங்கள். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு. அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நீ. இல்லை, நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நீ. இந்த கோட்பாடுதான் இங்கே போர், இந்த கோட்பாடுதான் இங்கே சண்டை. திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல, திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல. தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம். இதை கவனிச்சு நிற்கணும். தமிழர்களுக்கு இவர்கள் அல்ல அடையாளம். இதுவல்ல நம் அரசியல் வரலாறு. முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது இனத்தின் அரசியல் வரலாறு. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும். அந்த இடத்தில் தொடங்கி எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்கு. ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர். அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருக்கு. சும்மா வந்துகிட்டு இங்க இருந்து இது இந்த 50 ஆண்டுக்குள்ள என்னுடைய 50,000 ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே. அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு. இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு, தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது. இந்திய நாகரிகம் என்பான், திராவிட நாகரிகம் என்பான். நாம மட்டும் இல்லை என்றால் மூடி இருப்பான். இப்ப நம்ம இருக்கிறனால என்னென்ன அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு வந்தா ஒருத்தன் தமிழிலும் போதப்படும். நான் வெளுத்து விட்டுருவேன். ஏடா ஆப்பிரிக்கா, அமெரிக்கால, ஆஸ்திரேலியாவில் கேட்ட தமிழிலும் போதப்படும். என்னடா என் இறைடா, என் மொழி தமிழில் மோதும். என்னென்னமா பண்ணி பார்த்தானே, வழியே இல்லாம ஓதிட்டு தந்துருந்தாங்க. வெறியாயிட்டேன். டே முருகா, உனக்காக தான்டா பேசிக்க உன் பேரன். டே நீ உன் வேலோட வா, உன் பேரன் உன் தமிழோட வர. 2 பேரும் திருச்செந்தூர்ல விளையாடுவாங்க. அவன் பயந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்மள எல்லாம் ஆளுங்க தான், சின்ன ஆளுங்க. ரொம்ப சீரியஸா வேலை செய்வோம். அவன் ஒண்ணு தெரியுது, இவன் காசு இல்லைன்னு தெரியுது. அந்த காசு இல்லைன்னா டேய் ரத்தம் சிந்தியாவது நாங்க வேலை செஞ்சிருவோம். என் பிள்ளைகள்லாம் எப்படி கொடியேற்று வந்திருமா, நாம் தமிழர் கட்சி கொடி மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்து 200 காசு எடுத்து கொடியேற்றினவன். ஆட்டோவை அடமான வச்சு கொடியேற்றினவன் என் பிள்ளை. கால் வராத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கையை பிடிச்சிட்டு போனார் பாருங்க. அவருக்காக தான். ஒரு பெரிய ஒரு வட மாவட்டத்துல கூட்டம் நடக்கும் போது நடந்து வராரு. ஒரு பேருந்து நிறுத்தத்துல ஒரு பையன் கேட்கிறான், எங்க போறீங்க, எங்க போறீங்க? சீமான் பேசுறாரு இருக்காங்க. சீமான் பேச்ச கேட்க போய்கிட்டு இருக்கேன். இருட்டாயிருச்ச போயிருவேன். அவர் பேசுறதுக்குள்ள போயிருவேன். திருப்பி எப்படி போவீங்க? யாராவது ஊர் பக்கம் போனா போவேன், இல்லைன்னா அங்கே படுத்து இருந்துச்சு காலையில நடந்து வருவேன். ஏன் போறீங்க? சீமான் பேச்ச கேட்கறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கறத. நான் யாருக்கு பாடுபடுறேன்றா? அந்த என் அப்ப இருக்கான் பாரு, அவனுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன். என் புள்ள 2 தெருவில் இன்னும் வளைவழியில பாரு, இப்படி துண்டறிக்க வச்சுக்கிட்டா, இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா. அவ 2 துண்டறிக்க வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில வராளுங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்யற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. ஏறி அடாசியமான நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டுட்டு போகாது. நான் இந்த நான் போயிடுறேன். ஒரு நாள்
இந்த வயசுல இருக்க என் பிள்ளைகள் ஏறி பேசுவான், இந்த நாட்டுல எவனாவது அதுக்கு பதில் சொல்ல தர்றாப்பா. இந்த தேர்தலை நான் நிறுத்துற 234 வேட்பாளரையும் இவன்லாம் ஒரு வேட்பாளரானு மறந்து மைக்க நீட்டிடாத, கொண்டே வருவாங்க. அவன் எழுப்புற கேள்விக்கு எவன்டையும் பதில் இருக்காது. ஏன்? தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்ல, சத்தியம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா, எழுச்சி. அதை அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு போயிட முடியாது. நீ என்னென்னமா பண்ணி பார்த்தீங்க, சின்னத்தை பறிச்சு பார்த்த, இது பண்ணி பார்த்த, அங்க கூட்டம் போடாத, இங்க போடாத, போட்டியிடுறாருன்னு சொல்லல, என்னை ஒரு கணக்கிலே வைக்கல. ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரிச்சு 3வது கட்சியா தூக்கினாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே, நீ போ, முன்னேறி முன்னேறி போன்னு எனக்கு சொல்றான். அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்வேன். உங்கள் எழுத்து பணி என்பது இந்த இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடிய பணி. தொடர்ந்து செய், தொடர்ந்து செய். இலக்கியம், எழுத்து, பேச்சு, பாட்டு, கூத்து எல்லாம் நம் இன எழுச்சிக்கு பயன்படும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனால எந்த வடிவிலேனும் நீங்கள் இந்த இன எழுச்சிக்கு, இந்த உணர்வு சூடேற்றி இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமூக மக்களை உசுப்புவதற்கு உங்களுடைய படைப்பு பயன்படும். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள், நாங்கள் தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது, தூய்மை பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம். நம்ம வரைவுல கொடுத்து இது எதனால பிரச்சனை வருது? இது எப்படின்னா, குப்பைகள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருது, குப்பையில் நிறைய. இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, நல்லா கொஞ்சம், பால் விற்கிறவன் பால்காரன், காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன். அப்படின்னா குப்பையை போடுகிறவன் தானே குப்பைக்காரன். ஆனா மாறாக குப்பையை அள்ளுகிறவனை குப்பைக்காரன் என்று சொல்ல. சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அள்ளி துப்புரவு செய்கிறவனை இழிவாக பார்க்கிறது. இது என்ன சமூகம்? இது குற்ற சமூகம், தோல்வியுற்ற சமூகம், அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம், தோற்று போன சமூகம். இந்தியாவில் எந்த தலைவனுக்கு 14 வருஷமா கடை வச்சுட்டு முடக்க? இந்தியாவில் என் ஒருத்தனுக்கு தான். நான் என் செய்த பிள்ளை என்ன ஒண்ணு இல்லை, பிரபாகரன் என் அண்ணன் சொன்னேன், அவ்வளவு. வேற ஒண்ணுமே சொல்றேன். ஒரே ஒரு பிள்ளை அவருக்கு பக்கத்துல நின்று. இப்ப சொல்றாங்க அது பொய்னு, அது அப்ப சொல்லியிருந்தா ஒரு வேலை பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்துருப்பான். அதை படிச்சுக்கிட்டு அங்க போய் நீ ஊரா போய் உசுப்புறா. ஏன்னா அதுல எங்க அண்ணன் வேற சும்மா இல்லாம சீமான்ட்ட சொல்லு, அதை அவ முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போறோம்னா, நீ தானே எல்லாம் இங்க வா வா, இது கொண்டாந்து வை போயிட்டு எல்டிடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீ தான் பண்றியா? யாருன்னு சொன்னது? தான் இருக்கே. சரி வச்சுக்க, பண்ணியே வச்சுக்கப்பா பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு. அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா கொடுத்தா போயிடுவான், வெளிநாடு போவான், அவனை எல்லாரும் ஆதரிப்பாங்க, அவனுக்கு பொருளாதாரம் வந்துடும். சும்மா வெறுங்கால வீழ்ந்தா காடுறான். கொஞ்சம் சலங்கையை கட்டிட்டீங்கன்னா தாக்க மாட்டான். விருதா உங்களுக்கு பட்டினி ஓடுவது எந்த கத்துக்கிறான். பிரியாணி போட்டீங்கன்னா கொன்றுவான். அந்த கதை 3 வேளை சோறு போட்டீங்கன்னா கொண்டே வருவான். அந்த பயத்துல அவன்